நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் 23வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். இன்னும் உங்களுக்குள்ள எத்தனை குணங்கள் ஒளிஞ்சிருக்கு மனு. கோபத்தில் சிவனாக, அரவணைப்பதில் தாயாக, குறும்பு செய்கிறதுல கண்ணனாக என்று எண்ணியபடி அவன் கலட்டி கொடுத்த சட்டையில் அவனின் வாசத்தை நுகர்ந்தவளுக்கு இதே வாசத்தை எப்பொழுதும் உணர்ந்தது நினைவுக்கு வர எங்கே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் சாதனா. அப்போது சிறுவர்களுடன் சிறுவனாக விளையாடி கொண்டிருந்த அபி அவளை திரும்பி பார்த்து கண் சிமிட்ட அவளின் முகம் செந்நிறமாக சிவந்தது. அது அவளின் யோசனையை மாற்றிவிட்டது. நேரம் போவதே தெரியாமல் அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தவனை அழைக்க தோன்றாமல் எழுந்து ஆசிரமத்தை சுற்றி பார்க்க சென்றாள் சாதனா. கூடவே ஆசிரமத்தை நிர்வகிக்கும் பெண்மணி அவளுடன் வர இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். அந்த பெண்மணி அபியை பற்றி புகழ்ந்து பேசியவாறே வந்தார். இந்த வாண்டுகளுக்கு அபின்னா அவ்வளோ இஷ்டம். அவர் இங்கே வந்தாலே கொஞ்ச நேரம் கூட அவர் உட்கார விட மாட்டாங்க. ஒரே விளையாட்டு தான். அவரும் தன்னோட உயரத்தை மறந்து இவங்களுக்கு சரிசமமாக விளையாடுவார். நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல, இங்கே எத்தனையோ பேர் வராங்க, டொனேஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் யாரும் அந்த குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டாங்க. அவங்க பார்வையில் பரிதாபம் இருக்குமே தவிர பாசம் இருக்காது. ஆனால் அபி தம்பி வந்தாலே முதல்ல இவங்கள பார்த்துட்டு இவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் என்னை பார்க்கவே வருவார். குழந்தைங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வார் என்று அவனை பற்றி பேசியபடியே வர சாதனா தன்னவனவை நினைத்து பெருமை கொண்டாள். எப்பொழுதும் போல ஃப்ராடு என்று செல்லமாக திட்டிக் கொண்டாள். அப்போது சாதனா போன் அடிக்க அபிதான் அழைத்திருந்தான். பேபி நேரமாச்சு, உங்க வசமா போன் போட்டாங்க, போகலாமா என்று கேட்க அவளோ இதோ கிளம்பிட்டு என்றவாறு அவன் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அபியின் சட்டையை அவனிடம் கொடுத்தவள் அந்த குழந்தைகளிடம் இனிமேல் அடிக்கடி வருவதாக கூறி விடை பெற்றாள். காரை ஓட்டி கொண்டிருந்த அபி சாதனாவிடம் என்னடா அமைதியா வர என்று கேட்க ஒன்றும் இல்லை, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது, அதை அப்படியே அனுபவிச்சுட்டு வரேன், அவ்வளோதான். இந்த குழந்தைகளை பாருங்களேன், எங்களுக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்படாமல் வாழ்க்கையை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நிச்சயமாக இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும் மனு. இனிமேல் நம்ம அடிக்கடி வரணும் என்ன என்று கூற தங்கள் உத்தரவு ராணி என்று சொல்லிவிட்டு காரை செலுத்தினான் அபி. நிச்சயதார்த்தமும் திருமணமும் சிம்பிளாக செய்துவிட்டு ரிசப்ஷனை விமரிசையாக செய்ய முடிவு செய்திருந்தனர். 2 நாட்கள் அபிக்கும் சாதனாவிற்கும் நத்தையாகவும் பெரியவர்களுக்கு பரபரப்பாகவும் கடந்தது. இதோ இன்று தனசேகர் வாசுகி தம்பதியரின் கல்யாண நாள் மட்டுமில்லாமல் அபி சாதனாவின் நிச்சயம் இதே நாளில் நடக்க இருப்பதால் அவர்களின் சந்தோஷம் இரட்டிப்பாக இருந்தது. முதலில் காலையில் வாசுகி தனசேகர் தம்பதியரின் திருமண நாளை குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கொண்டாடினர். காலையில் கோவிலுக்கு சென்று வாசுகி தம்பதியின் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வீடு திரும்பியரிடம் அபியும் சாதனம் கேக் வெட்ட சொல்லி அழைக்க தம்பதியர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கேக்கை வெட்டி அவர்களுக்கு ஊட்டினார்கள். சாதனா சிறிது கேக்கை எடுத்து அபியின் கன்னத்தில் அப்ப பதிலுக்கும் அவனும் சிறிது எடுத்து அவளின் கன்னத்தில் தேய்க்க வர அவனுக்கு பிடி கொடுக்காமல் ஓடியவளை பிடித்து அவளின் மூக்கு நிலையில் அப்பி விட்டான். அவர்களின் விளையாட்டை பெரியவர்கள் ரசித்து பார்த்தார்கள். பின்பு முகம் கழுவி வந்தவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறி பரிசீலித்து விட்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினர். திருப்பதி போடால் திருப்ப வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அந்த திருப்ப வந்துடுச்சு. நீங்கள் 2 பேரும் எப்பவும் போல இணை பிரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழணும் என்று ஆசீர்வதித்தவர்கள் அவர்கள் இருவரையும் அணைத்து கொண்டார்கள். சாதனா வாசியின் கன்னத்தில் முத்தமளித்து ரொம்ப அழகா இருக்கீங்க வசுமா என்று பாராட்ட பதிலுக்கு அபியும் ஏன் எங்க அப்பா வந்தா அழகு பாரு, இந்த வயசுல எவ்வளவு கம்பீரமா இருக்காங்க என தந்தைக்கு பரிந்து பேச, இருந்தாலும் எங்கள் வசு அம்மா அளவுக்கு தனப்பா கொஞ்சம் கம்மி தான் என்று சாதனா கேலி பேச, ஓய் எங்க அப்பா கம்பீரத்துக்கு உங்க வசமா தான் குறைச்சல் என்று இருவரும் மாறி மாறி கேலி செய்ய, டே பசங்களா போதுண்டா, கல்யாண நாள் அதுக்குமா குதூகலமாக இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க என்று அழாத குறையாக இருவரும் சொல்ல அபியும் சாதனாவும் வாய்விட்டு சிரிக்க அந்த இடமே கலகலப்பாக மாறியது. மாலை அனைவரும் அபி சாதனம் நிச்சயதார்த்த விழாவிற்கு தயாராகினர். மிக நெருங்கிய சொந்தங்கள் மற்றும் அலுவலகத்தில் மதுவையும் பிரபியையும் மட்டும் அழைத்திருந்ததால் அபியின் வீட்டு தோட்டத்திலேயே விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். சாதனாவிற்கு சகோதரனாக பிரபுவை அபி அமர சொன்னான். சாதனாவும் மங்கையும் புன்னகையுடன் அதை மனமாற ஒத்துக்கொண்டனர். சாதனாவின் சார்பாக பிரபுவை அண்ணன் முறையில் அனைத்தையும் மிகவும் சந்தோஷமாக செய்தான். சாதனா அபி வாங்கி கொடுத்த ஆகாய வண்ண மற்றும் சில்வர் கலந்த டிசைனர் சேலையில் கண்களுக்கு தேவதையாக தெரிந்தவளை அபி இமை மூடாமல் பார்க்க சாதனா அவனின் பாதையின் வீச்சை தாங்க முடியாமல் வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். என்னதான் இது, நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இப்படியே அபி வாயில் ஈ போகிறது கூட தெரியாம பார்ப்ப என்று வாசுகி அவனை கிண்டல் செய்தார். அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா என்று சமாளித்தவன் அவளின் ஆடை நிறத்திலேயே கோட் சூட் அணிந்து ஆண்மன் இலக்கணமாக கம்பீரமாக இருந்தவன் தன் அன்னையிடம், நீ எனக்கு அம்மாவே இல்லை, சரியான வில்லி, போங்க போய் வந்தவங்கள கவனிங்க, என்னையே கவனிச்சுட்டு இருக்காதீங்க என்று தன்னை கிண்டல் செய்த அன்னையிடம் காண்டாகி பேசினான்.
பின்னர் ஐயர் வந்து திருமணம் செய்து குறித்து அபி சாதனாவின் விரலில் மோதிரத்தை மாட்டும் வரை வாசி அவ்வப்போது வந்து அபியை வம்பு இழுத்து விட்டு சென்றார். வெளியில் கோபமாக இருந்தாலும் அபி அன்னையின் குறும்பை ரசிக்கவே செய்தான். சாதனாவின் விரலில் அபி வைர மோதிரத்தை மாட்டிவிட சாதனா இதழ்களில் புன்னகையும் கண்களில் கண்ணீருமாய் அதை ஏற்றுக்கொண்டாள். அபி அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை தோளோடு அணைத்து கொண்டார். இதுக்கு தான் எங்கள் அம்மா கிட்ட நான் அப்பவே சொன்னேன், சாதனா மோதிரம் போட்டா அழுவா, அதுக்கு பதிலாக 2 பெரிய டைரி மில்க் சாக்லேட் கொடுத்தா சிரிப்பான்னு சொன்னேன். கேட்டாங்களா எங்கள் அம்மா? என்றவன் சொன்னது போலவே 2 பெரிய டைரி மில்க் சாக்லேட் எடுத்து நீட்ட நிஜமாகவே அவளின் முகத்தில் இப்போது புன்னகை அரும்பியது. இதையெல்லாம் பூரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த மங்கை மானசீகமாக தன் கனவிடம், நீங்கள் நினச்ச மாதிரியே நம்ம அம்மு ராணி மாதிரி சந்தோஷமாக வாழ போகிறாங்க, அவங்கள சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கண்மூடி வேண்டிக் கொண்டார். பின்பு சாதனா அபிக்கு மோதிரத்தை மாட்டிவிட சுற்றி விருந்தர்கள் சந்தோஷ ஆர்ப்பரிப்புடன் கைத்தட்டி அவர்களை வாழ்த்தினர். அபி சாதனா வாசி தனசேகரிடமும் மங்கை மற்றும் பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். இருவருக்கும் மோதிரத்தை பரிசாக அளித்த பிரபு, நீங்கள் எனக்கு இப்படி ஒரு கௌரவத்தை தருவீங்கன்னு நினைக்கல பாஸ் என்றவன் சாதனாவிடம் திரும்பி, அவசரத்தில் என்னால் ஒன்றும் வாங்க முடியல, ஆனால் உங்கள் கல்யாணத்தில் ஒரு அண்ணனாக இருந்து என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் என்றான். யாரும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு புதுசாக ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு, எனக்கு இந்த சந்தோஷமே போதும் அண்ணா, எனக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்றாள் சாதனா. எனக்கும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அதனால நீ எதுவும் சொல்லக்கூடாது, இது இந்த அண்ணனோட கட்டளை என்று செல்லமாக மிரட்டிவிட்டு சென்றான் பிரபு. அடுத்து வந்த மது சாதனான் கன்னத்தில் முத்தமிட்டு வாழ்த்து சொல்ல, ஓய் யாரது என்னோட இடத்த சொந்தம் கொண்டாடுறது என்று அதட்டியபடி வந்தான் அபி. சாதனா அவனின் பேச்சில் அந்தி வானமாக சிவக்க மதுவும், அச்சோ இது உங்கள் இடமா, இது எனக்கு தெரியாமல் போச்சே, சரி இது உங்கள் ப்ராப்பர்ட்டினா நீங்களே வச்சுக்கோங்க, நான் வேணா இங்கே கொடுக்குறேன் என்று சாதனாவின் மறு கணத்தில் மது முத்தம் கொடுக்க, அடிங்க என்று அவளை துரத்தினான் அபி. பெரியவர்கள் அதை ரசித்து பார்த்திருக்க அபி சாதனாவின் நிச்சயதார்த்த விழா இனிதே முடிவடைந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் நடக்க இருப்பதால் பெரியவர்கள் அனைவரும் பத்திரிகை அடிப்பதிலும் ட்ரெஸ் எடுப்பதிலும் பரபரப்பாக இருக்க சிறியவர்கள் இருவரும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தங்கள் உலகத்தில் சஞ்சரித்து கொண்டு இருந்தனர். முதல் பத்திரிகை குலதெய்வ கோயிலுக்கு வைக்க வேண்டும் என்று பாட்டி சொல்ல அனைவரும் அங்கு செல்வதாக முடிவுபடுத்தினர். இவர்களின் குலதெய்வ கோவில் இருக்கும் இடத்திற்கு சுமார் 1 மணி நேரம் பயணம் செய்து அந்த கோவிலில் அடைந்தனர். காரில் இருந்து இறங்கிய சாதனாவிற்கு அந்த கிராமமும் அதனை சுற்றியுள்ள வயல்வெளியும் மிகவும் பிடித்திருந்தது. சாமியின் பாதத்தில் பத்திரிக்கை வைத்து ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் கடவுளை மனமுருக வேண்டிக் கொண்டனர். சிறிது நேரத்தில் பாக்கியம் பாட்டிற்கு தெரிந்தவர்கள் வரவும் அங்கேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பொறுத்து பார்த்த சாதனா அபியிடம் அந்த இடத்தை சுத்தி காத்த சொல்லி நச்சரித்துக் கொண்டிருந்தாள். அபியும் பெரியவர்களிடம் சொல்லிக் கொண்டு அவளை அழைத்து சென்றான். பச்சை பட்டாடி உடுத்தியது போல் வயல்வெளிகள் கண்ணுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சி அளிக்க சாதனா அவனின் கையை பிடித்து கொண்டே நடந்தாள். அவன் அணிந்திருந்த சன்கிளாஸை கலட்டி தான் மாட்டிக்கொண்டு அவனுடன் நடந்தாள். அங்கிருந்த பெட்டிக்கடை ஒன்றில் தேன் மிட்டாய் வாங்கி தர சொன்னாள். அவள் கேட்டதை மறுப்பான அபி அவள் கேட்டதை வாங்கி கொடுத்தவன் அவள் இதழில் ஜீரா ஒழுகுவதை கூட பொருட்படுத்தாமல் அவள் அழகையே ரசித்திருந்தான். அவளை பார்த்து கொண்டிருக்க, உங்களுக்கு வேண்டுமா என்று சாதனா சைகையில் கேட்க சுற்றுமுற்றும் பார்த்தவன் அங்கு யாரும் இல்லாதே உணர்ந்து அவளில் இதழில் வழிந்த ஜீராவை வலித்து தன் வாயில் வைத்து கொண்டு, எனக்கு இது போதும் பேபி, நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அவளுடன் நடந்தான். அபியின் செயலால் பெண்ணவள் நாணம் கொண்டு தலை குனிந்தாள். அவள் முகத்தை நிமிர்த்தியவன் வாய்விட்டு சிரிக்க அவள் சினுங்கிக் கொண்டே கோவிலுக்கு ஓடினாள். கோவிலுக்குள் சென்றவளை ஒரு பெரிய கூட்டமே வரவேற்றது. இதுதான் மருமக பொண்ணா, தொடச்சி வச்ச குத்து விளக்கு மாதிரிலாம் இருக்க, உன் பேராண்டி கொடுத்து வச்சவன்தான் என்று ஒரு பாட்டி சாதனாவுக்கு திருஷ்டி கழிக்க, இல்லை பாட்டி, அவர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று அபியை பார்த்து கொண்டே கூற அந்த மாயக்கண்ணனும் அவளை பார்த்து குறும்பாக கண் சிமிட்டான். அடியாத்தி, ஏ பாக்கியம், உன் பேத்தி எப்படி பேசுன்னு பாரு, உண்மையிலேயே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பறந்த மாதிரி ஜோடி பொத்து அம்சமாக இருக்கு, ஊருக்கு போன உடனே 2 பேருக்கு சுற்றி போடு என்ற வரை அனைவரும் கலைந்து சென்றனர். மீண்டும் ஒருமுறை கடவுளை வணங்கிவிட்டு அனைவரும் வெளியே வந்தார்கள். இரவு உணவை ஒரு ரோட்டில் முடித்துவிட்டு மங்கையும் சாதனாவும் அவர்கள் வீட்டில் இறக்கிவிட்டார்கள். அப்போது காரில் இருந்து இறங்கிய அபி சாதனாவின் காதில், இன்னும் 7 நாள் தான், அப்புறம் ஐயா உன்னை இப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் என்று அவளை பார்த்து சொன்னான். அவனின் பேச்சில் தன் சிவந்த முகத்தை மறைத்து கொண்டு ஃப்ராடு என்று சொல்லிவிட்டு அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். அண்ணி, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க காஞ்சிபுரம் போகணும், நீங்கள் ரெடியாக இருங்க, நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார் வாசுகி. சொன்னது போலவே வாசுகி அபியுடன் வந்து விட்டார்.
அவர் கணவரும் அத்தையும் நேரடியாக அங்கே வருவதாக சொல்லியதால் அவர்களை அழைத்து கொண்டு சென்றார். சாதனாவை முன்னிருக்கையில் அமர சொன்ன வாசுகி மங்கையுடன் பின்னிருக்கையில் அமர்ந்து கொண்டார். பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்தில் பிரபலமான கடை ஒன்றில் தன் காரை நிறுத்தினான் அபி. அங்கு அவர்களுக்கு முன்பாக ஏற்கனவே வந்திருந்த பாட்டியிடமும் தந்தையிடமும் சென்றவன் அனைவரையும் உள்ளே அழைத்து கொண்டு சென்றான். அங்கு கடை முதலாளியே வந்து அவர்களுக்கு வரவேற்று மரியாதை செய்ய புன்னகையுடன் அதனை ஏற்றுக்கொண்டனர். அவர்களை பட்டு சேலை பிரிவு இருக்கும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்றார். அவர்களிடம் வந்த அபி, நீங்க பார்த்துட்டுருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றவனை சாதனா ஏமாற்றத்துடன் பார்க்க அவனின் கண்கள் அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு சென்றது. அவள் எப்பவும் இப்படி தாண்டா, வேலை வேலைன்னு இருப்பான், ஆனால் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவான். நீ அது வரைக்கும் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடு. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும். அதனால் முகத்தை உம்முன்னு வச்சிக்காம சந்தோஷமாக இருடா என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருந்த சாதனாவை சமாதானம் செய்தார் வாசுகி. சாதனாவும் சமாதானமாகி ஆடைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள். அனைத்தும் எடுத்து முடித்த பின்னும் முகூர்த்த புடவை எடுப்பதற்காக அபிக்காக காத்திருக்க அவன் இன்னும் வந்த பாடிலே. வாசுகி அவனின் மொபைலுக்கு அழைக்க அது அவர்களின் அருகிலேயே ஒழித்தது. அனைவரும் திரும்பி பார்க்க அபி அங்குதான் வந்து கொண்டிருந்தான். சாரிம்மா, சாரி பேபி, ஒரு முக்கியமான வேலை, அதான். சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா என்று அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டவரை அனைவரையும் பார்த்தான் அபி. முகூர்த்த புடவை மட்டும் எடுக்கணும் தம்பி, அது நீங்கள் வந்ததும் எடுக்கலான்னு சாதனா சொன்னதால உங்களுக்காக காத்திருந்தோம் என்று மங்கை கூறினார். அச்சோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலையை பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் வந்து அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம் என்று அவன் பேசி முடிப்பதற்குள் அவனுக்கு ஃபோன் வந்தது. அதை எடுத்து பேசியவாறே அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றான். ஒரு ஹோட்டலில் வண்டி நிறுத்தியவன் அங்கு ஏற்கனவே புக் செய்திருந்த ஃபேமிலி ரூமுக்கு அழைத்து சென்றான். அங்கு அனைவரையும் அமர சொன்னான் அபி. ஆனால் சாதனா கோபத்தில் வேறு பக்கம் அமரப்போக அவளின் கையை பிடித்து தன்னருகில் அமர்த்தி கொண்டான். அவரவருக்கு பிடித்ததை ஆர்டர் செய்தவன் சாதனாவுக்கு நூடுல்ஸ் மற்றும் ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் செய்தான். வேண்டாம் என்று தடுத்தவளை கண்களாலேயே அமைதியாக இருக்க சொன்னான். அவன் ஆர்டர் செய்த உணவு வகைகள் வர அனைவரும் உண்ண ஆரம்பித்தனர். சாதனா நூடுல்ஸ் மட்டும் உண்டுவிட்டு மீனை தொடாமல் இருந்தாள். ஏன் பேபி, உனக்கு மீன் பிடிக்காதா என்று அக்கறையாக அபி கேட்க பதிலுக்கு முறைத்தாள். ஏன் பேபி இவ்வளவு கோபம், முதல்ல சாப்பிடு என்றான் அபி. எனக்கு மீனில் முள்ளெடுத்து சாப்பிட தெரியாது என்றாள் சாதனா. இதுல முள்ளு இருக்குன்னு யார் சொன்னா? முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் சொல்லு என்றவனை குழப்பமாக பார்த்தவள் மீனை பார்த்தாள். அங்கு மீன் தனியாக முள் தனியாக இருப்பதை பார்த்து அபியை பார்க்க அவன் கண்களை மூடி அவளை சாப்பிடுமாறு சொன்னான். அவளது சந்தோஷத்துடன் உண்ண ஆரம்பித்தாள். இதை பார்த்த மங்கைக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டனர் பெரியவர்கள். சாதனா சாப்பிடும் வேகத்திலேயே அவள் மனதை அறிந்தவன் இன்னொரு பிளேட் ஆர்டர் செய்து முள் தனியாக மீன் தனியாக பிரித்து அவளுக்கு எடுத்து கொடுத்தான். இங்க பாரு பேபி, உனக்கு பிடிச்சதை எப்பவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, புரியுதா? உங்க அப்பா இடத்த என்னால் நிரப்ப முடியாது, ஆனா மாமா விட உன்னைய கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனிமே உனக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, சரியா என்றவரிடம் அவள் சம்மதமாக தலையை ஆட்டினாள். சரி, ஏன் முகூர்த்தப்படம் எடுக்க வரல என்று சாதனா கேட்க அதை எடுத்துக்கலாம் பேபி என்றவன் அவள் மேலே எதுவும் கேட்கும் முன்பு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். என்னமோ பண்ணுறீங்க, ஆனால் அது என்னன்னு தான் தெரியல என்று மனதில் நினைத்தவாறே காரில் ஏறினாள் சாதனா. அடுத்த நாளை அபி சாதனாவிற்கு ஃபோன் செய்து தான் முகூர்த்த புடவை எடுத்து விட்டதாக கூறினான். ஆனால் அபி அந்த புடவையை மட்டும் சாதனாவின் கண்ணில் காட்டவில்லை. காரணம் கேட்டவளிடம், நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என்றவனை ஃப்ராடு என சாதனா சொல்ல தேங்க்யூ என்று அபி புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான். மறுநாள் பத்திரிகை வைப்பதற்காக பெரியவர்கள் வெளியூருக்கு சென்றிருக்க அபி மங்கையிடம் அனுமதி கேட்டுவிட்டு சாதனாவை அழைத்து கொண்டு தனது நண்பர்களுக்கும் தொழில்துறையில் பழக்கமானவர்களுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்துவிட்டு வந்தார்கள். மறுநாள் ஆசிரமத்துக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கி ஆசிரம நிர்வாகியிடம் பத்திரிகை கொடுத்துவிட்டு வந்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனைவரும் நிற்க நேரமின்றி போக இதோ அபியும் சாதனாவும் மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்தாரும் அவரோடு எதிர்பார்த்த அந்த பொன்னான தருணம் முடிந்தால் என்கிற நிலையில் இருக்க ஊரிலேயே பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தை பிடித்திருந்த தனசேகர் தங்கள் சொந்தமும் மங்கை வீட்டு சொந்தமும் தங்குவதற்கு அருகிலேயே ஹோட்டலில் அறை பதிவு செய்திருந்தார். வந்தவர்கள் அனைவரும் அங்கேயே தங்கிக் கொள்ள மிக நெருங்கிய சொந்தங்கள் சிலரே மண்டபத்தில் இருந்தனர். மணமகள் அருகில் வாசுகி, சாதனா, மங்கை, மது, பாட்டி அனைவரும் பேசி கொண்டிருக்க சாதனாவை வம்பெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக அதில் மங்கை இல்லை. அவர் இவர்களின் புன்னகையை பார்த்து கொண்டிருந்தார். அவர்களின் கிண்டலில் சிக்கி கொண்டு தவித்திருந்த சாதனாவை காப்பது போல் அறையின் கதவு தட்டப்பட்டது. அவர்களிடம் தப்பிப்பதற்காக வேகமாக கதவை திறந்த சாதனா அங்கு அபி நின்றிருப்பதை பார்த்து திகைத்தாள். என்ன பேபி, என்ன இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையா? வச்சக்குன்னு வாங்காம பாக்குற என்றவாறே அவளை உள்ளே தள்ளி கொண்டு செல்ல அங்கு அனைவரும் இருப்பதை பார்த்து அசடு விளைந்தான். வாசுகி அவனை குறுகுறுப்பாக பார்க்க, அச்சோ தாய் குலமே, நான் சாதனை கிட்ட இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன்
என்று பயத்தோடு கூறியவன் சாதனா கையில் அதை கொடுத்தான். அதை ஆவலாக வாங்கி பிரித்தவள் வியப்பில் விழி விரித்தாள் என்றால் அங்கு உள்ளவர்கள் ஆச்சரியத்தில் இருந்தனர். மெரூன் வண்ணத்தில் ஆங்காங்கே வைரக்கல் பதித்தது போல் கற்கள் பதித்திருக்க புடவையின் முந்தியில் அன்று சாதனா அந்த தேயிலை தோட்டத்தில் வாய்விட்டு சிரித்ததை அப்படியே தத்ரூபமாக நெய்திருந்தார்கள். ஆனால் அது அபியை பார்த்து சிரிப்பது போல நெய்திருந்தார்கள். புடவையின் பாட தங்க நூலிலேயே இழைத்திருந்தது. அதை பார்த்த வாசுகி, டே அபி, உனக்குள்ள இவ்வளோ பெரிய ரசிகன் இருக்கானா? அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறப்போ ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனியே, அது இருக்குதானா? செம்மையா இருக்குடா என்று அவனின் ரசனையை மனதார பாராட்ட அனைவரும் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் சாதனா அமைதியாக இருப்பதை பார்த்ததும், ஏன் பேபி, உனக்கு புடவை பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுடா, நம்ம வேற வாங்கிக்கலாம் என்று அக்கறையோடு கூற சாதனா சுற்றுப்புறம் மறந்து தாவி அவனை அணைத்து கொண்டாள். அவளின் இந்த திடீர் செயலை எதிர்பார்க்காதவர்கள் திகைத்திருக்க அபி அவளின் மனதினை உணர்ந்தவன் போல அவளின் முதுகை லேசாக வருடி கொடுத்தான். சாதனா புன்னகையுடன் தேங்க்யூ என்றாள். அவனோ புன்னகையுடன், ஏன் பேபி, சாக்லேட் வேணும்னு என்கிட்ட கேட்க வேண்டியதுதானே, எதுக்காக இந்த அழுக என்று கிண்டல் செய்தவன் அவளுக்கு பெரிய டைரி மில்க் சாக்லேட் கொடுத்தான். அதை வாங்கியவளின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அதை பார்த்தவன், இப்போ சாக்லேட் கொடுத்து உன்னை சிரிக்க வைக்கிறேன், கல்யாணத்துக்கு பிறகு தேன் மிட்டாய் கொடுத்து சிரிக்க வைப்பேன் என்று ரகசியம் பேசி அவளை சிவக்க வைத்தான். பின் மதுவிற்கும் அபி சாக்லேட்டை கொடுக்க நன்றி சார் என்று கூறி வாங்கி கொண்டாள். ஆமா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க என்று அபி மதுவுடன் கேட்க அவள் புரியாமல், காலேஜ் படிக்கும்போது 3 பேர், ஆபீஸ்ல சாதனா மட்டும்தான், ஏன் கேட்குறீங்க சார் என்று கேட்டாள் மது. சொல்றேன், அந்த 3 பேர்ல யாருக்காவது கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டான் அபி. 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்றவள் சாதனாவை பார்க்க அவளோ புன்னகையுடன், சொல்ல வந்ததை தெளிவா சொல்லுங்க, பாவம் அது என்று அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை அறிந்தவளாக அமைதியாக இருந்தாள். அவங்க கணவர் எப்படி கூப்பிடுவ என்று அபி கேட்க, அன் என்று ஆரம்பித்தவளுக்கு அவன் கேட்பது அர்த்தம் புரிய, ஷப்பா முடியல, என்ன அண்ணான்னு கூப்பிடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு சுற்றி வளர்க்குறீங்க அண்ணா என்றவள் சாதனையுடன் திரும்பி, ரொம்ப கஷ்டண்டி என்று அவனை கிண்டல் செய்ய, அடிங்க என்று அவளை துரத்துவது போல் பாவனை செய்தான் அபி. தன் அன்னைக்கும் அத்தைக்கும் பாட்டிக்கும் ஒரே வண்ணத்தில் ஆடை எடுத்திருந்தவன் மதுவுக்கும் அதே நிறத்திலேயே எடுத்து வாயால் அண்ணன் என்று சொல்லாமல் செய்கையாலே நிரூபித்த அபியை பெருமை பொங்க பார்த்திருந்தாள் நம் நாயகி சாதனா. மறுநாள் அனைவருக்கும் அழகாக விழிந்தது. மணமேடையில் ஐயர் கூறிய மந்திரங்களை கூறிக்கொண்டிருந்த அபி ஒவ்வொரு நிமிடத்திற்கும் சாதனா வரும் திசையை எட்டி பார்த்தான். பொறுமை இழந்த ஐயர், தம்பி, மந்திரத்தை இங்க பார்த்து சொல்லுங்க என்று கூற, டே மானத்தை வாங்காதடா, கொஞ்ச நேரம் உட்காரு என்று வாசுகி அவனை அதட்டினார். அவனுக்கு அன்னையின் பேச்சு காதில் விழவே இல்லை. பார்வை வேறு எங்கோ இருக்க வாசுகியும் அந்த பக்கம் பார்க்க அங்கு அபி வாங்கி கொடுத்த புடவையிலும் அணிந்திருந்த வைர நகைகளின் மினுமினுப்பிலும் அதையெல்லாம் மிஞ்சும் வகையில் அவள் முகத்தில் பூத்திருந்த வெட்கத்திலும் அவர்களின் கண்களுக்கு தேவதையாக தெரிந்தாள். மங்கையோ இருவரின் ஜோடி பொருத்தத்தை கண்டு பூரித்திருந்தார். மதுவின் துணையோடு மேடை ஏறிய சாதனா அபியின் அருகில் அமர்ந்தாள். அவள் அமர்ந்த நொடி அபி சாதனாவின் கையை ஒருமுறை அழுத்தி, ரொம்ப அழகா இருக்க பேபி என்று சொல்லிவிட்டு அவளின் கையை விட்டான். ஏற்கனவே செந்தூரமாக சிவந்திருந்த சாதனாயின் முகம் அபியின் பேச்சால் இன்னும் செங்கொழுந்தாய் மாறியது. அதை மறைக்க பெரும் பாடுபட்டவள் வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். ஐயர் கெட்டிமலம் கெட்டிமலம் என்று கூற மங்கள நானே கையில் எடுத்த அபி குனிந்திருந்த சாதனாவை நிமிர சொல்லி அவளின் கண்களை பார்த்து சம்மதம் கேட்க அவளும் தன் பார்வையாலே சம்மதம் சொல்ல பெற்றோர்களின் ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் சாட்சியாகவும் அண்ணன் முறையில் பிரபு அனைத்து சடங்குகளையும் செய்ய சாதனாவின் கழுத்தில் தாலி கட்டி அவளை தன்னவளாக மாற்றிக்கொண்டான் அபி. அனைவரும் எதிர்பார்த்திருந்த அபி மற்றும் சாதனாவின் திருமண நாளும் வந்து அவர்களின் திருமணமும் இனிதே நடந்தே முடிந்தது. இனி அவர்களின் வாழ்வில் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார்களா, இல்லை அந்த பிரகாஷ் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் வருவானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.